Welcome to Kannan Spoken English. As is like grammar test. She sings dash her mother. As போடலாமா லைக் பண்ணலாமா ஒரு கன்ஃபியூஷன். ஆஸ் போடுறதுனா அங்கே என்ன இருக்கணும், நவுனோ அல்லது ப்ரொனவுனோ இருந்து அதோட வேர்பு இருந்தால் ப்ளஸ் வேர்பு இருந்தால் நாம் என்ன செய்யலாம், ஆஸ் போடலாம். அங்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஹர் மதர் நவுன் மட்டும்தான் இருக்குது, வர்பு இல்லைங்க. ஹர் மதர் மட்டும்தான் இருக்குது. ஆஸுக்கு அப்புறம் போட்டோன்னா ஹர் மதர் மட்டும்தான் இருக்குது, அதனால் அது பொருத்தப்படாது. லைக்கை பாருங்கள், லைக் போடுறதுன்னா நவுனு ப்ரொனவுன் மட்டும் இருந்தாலே போதும். நவுனோ அல்லது ப்ரொனவுன் மட்டும் இருந்தாலே போதும், வேர்பு தேவையில்லை. இப்போ படித்து பாருங்கள். ஷீ சிங்ஸ் டேஸ் ஹர் மதர். ஹர் மதர் வந்து நவுனு, ஹர் மதர் நவுனு. ஆகையினால லைக் வெரி சூட்டபிள், லைக்கு. ஆக இந்த லைக்குங்கிறது இந்த இடத்துல ஒரு ப்ரிப்போசிஷனாக வந்திருக்கு. அடுத்தது ஷீ சிங்ஸ் டேஷ் ஹர் மதர்ஸ் சிங்ஸ். ஷீ சிங்ஸ் டேஷ் ஹர் மதர் சிங்ஸ். லைக்குன்னு போடுறதுனா நவுனு அல்லது ப்ரொனவுன் மட்டும் இருந்தால் போதும். ஆஸ் போட்டால் நவுனு அல்லது ப்ரொனவுனு அதோட வேர்பு இருக்கணும். இப்போ பாருங்கள், இதை ஷீ சிங்ஸ் டேஷ் ஹர் மதர் நவுன் இருக்குது, சிங்ஸுங்கிற வேர்பு இருக்குது. அப்போ நவுனும் இருக்குது, வேர்பு இருக்குது. அப்போ இந்த இடத்துல லைக் போட முடியாது, ஆஸ் போடலாம். ஆஸ் இஸ் அ வெரி சூட்டபிள் வேர்ட். ஆஸ் இஸ் த கன்ஜங்ஷனாக நம்ம பயன்படுத்துகிறோம். அதை அது ஜாயின் பண்ணுது, ரெண்டு கிளாஸை ஜாயின் பண்ணுது, ரெண்டு கிளாஸஸை ஜாயின் பண்ணுது. அடுத்தது ஹீ ஸ்பீக்ஸ் டேஷ் ஹிஸ் டீச்சர். ஹிஸ் டீச்சர் நவுனு, அதனால் லைக் போடுறோம். ஹீ ஸ்பீக்ஸ் டேஷ் ஹிஸ் டீச்சர் ஸ்பீக். அப்போது டீச்சர் நவுனு, ஸ்பீக்ஸ் வேர்பு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், ஆஸ் போடணும். ஆஸ் கரெக்டு. ஹீ ஸ்பீக்ஸ் ஆஸ் ஹிஸ் டீச்சர் ஸ்பீக்ஸ். தேங்க்யூ.